المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. மக்களே, அல்லாஹுடைய பேரருளால் துல்ஹஜ் மாதத்தின் இரண்டாவது ஹாஜிகளுக்கு இன்று பிறை மூன்றாகும். பிறக்கப் போகிற அவர்களுக்கு பிறந்திருக்கிற பிறை மூன்றாவது பிறையாகும். நாம் இரண்டாவது பிறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் உலக நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல்களாகும். அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹுக்கு விருப்பமானது இந்த காலப்பகுதியில் செய்யக்கூடிய அமல்களாகும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவன பூங்காக்களுள் ஒன்று என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருப்பது என்பது பொதுவாகவே ஒரு சிறப்பான அமலாகும். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் இன்றைய நாளில் இந்த அமல் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் அல்லாஹுக்கு நாம் எல்லோரும் ஷுக்ர் செய்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய அமர்வை அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டது போல துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி நிறையவே பேசப்படும். அவர்களுடைய மனைவி ஹாஜர், மகன் இஸ்மாயில் போன்றவர்கள் மிக அதிகமாக நினைவு கூறப்படுவது நம்முடைய சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும். ஆனால் பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்த நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாளாந்தம் பல தடவைகள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். கட்டாயமாக, கம்பல்சரியாக 5 நேர தொழுகைகளிலும் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அதுபோல பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பூரணமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் அவர்களை மிக அதிகமாக நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அத்தஹியாத் ஓதிவிட்டு ஸலவாத்து சொல்லும்போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் ஸலவாத்தினுடைய பூர்ணமான வடிவமும். அத்தஹியாத்திலே தஷஹூதுக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தும் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவாயாக, அவர்களுடைய குடும்பத்தின் மீது ஸலவாத்து சொல்லுவாயாக என்று மட்டும் நிறுத்தாமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ ஸலவாத்து சொன்னது போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத் செய்தது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஸலவாத் சொல்வாயாக, பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகும். அவர்கள் நமக்கு மிக முக்கியமான ஒருவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அத்தஹியாத் ஓதுகிற நாம் ஒவ்வொருவரும்
அதிலே ஸலவாத்து சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்றால், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முக்கியமான ஒரு தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீலாக ஆக்கினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஹலீல் என்று சொன்னால் உச்ச மிக க்ளோஸான நண்பன் என்பது அர்த்தமாகும். அப்படியான ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை முன்வைக்கிற போது அவர்கள் தனி ஒருவராக நின்று இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கவில்லை. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வஹியை பெற்று வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்கு இருந்தது யாரு? மனைவி. அவர்களுடைய செய்திகளை கேட்டுவிட்டு ஆறுதல் சொல்லுகிறார் வர்கத் இப்னு நௌஃபல். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அபூ தாலிப் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க பக்கபலமாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர் ஒரு தனி மனிதனாகத்தான் அந்த சமுதாயத்தில் நிற்க வேண்டியிருந்தது. மன்னன் எதிர்க்கிறான், பரவாயில்லை, மன்னன் எதிர்ப்பது என்பது ஒரு இயற்கையான ஒரு அம்சம். ஆனால் பெற்ற தந்தையே அவர்களை எதிர்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக இந்த கொள்கைக்காக வேண்டி எதிர்க்கிறார். ஏனென்றால் அவருடைய தொழில் இந்த கொள்கைக்கு எதிராக. ஆசருடைய தொழில் என்பது சிலைகளை செய்து விற்பனை செய்வது. எனவே அவரும் எதிர்க்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற போது அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு டீம் இருந்தது, அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஆள் ஒரு சமுதாயம் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் அவருக்குள் அவ்வளவு விஷயம் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை சொல்வதாக இருந்தால் பல மணி நேரங்கள், பல நாட்கள் நம்ம பேச வேண்டும். அவ்வளவு படிப்பினைகள் நிறைந்த ஒரு ரசூலாக, ஒரு நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்துவது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சத்திய தேடல், எது ஹக், எது உண்மை என்பதை தேடுவதில் அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சியை குர்ஆன் பல கோணங்களிலே சொல்லுகிறது. ஒரு பக்கம் அவர்கள் சந்திரனை பார்ப்பது, சூரியனை பார்ப்பது, இது அல்லாஹ்வாக இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் வருவது. இன்னும் ஒரு பக்கம் உயிர்ப்பித்தல், மரணிக்க செய்வதல் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள். இப்படியாக இப்ராஹிம், அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ஒரு கடமையாகும். இந்த உலகத்தில் அவன் நிதானமாக யோசிப்பானாக இருந்தால் இந்த உலகத்திற்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லா மனிதர்களும், அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவன் புரிய வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால் இந்த உலகம் என்றால் என்ன. நம்ம நிறைய பேர் சிந்திப்பதில்லை. இப்ப நம்ம கூட உலகத்தை பற்றி ஒரு தெளிவை பெற்றிருக்கிற நாம் கூட இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை என்ன? இது நான் நிரந்தரமாக வாழ வந்த ஒரு இடம். சொல்லக்குள்ள என்ன சொல்றோம், நினைக்கக்குள்ள என்ன நினைக்கிறோம், நம்ம மூத்தா போவோம் என்றுதான் சொல்றோம், நினைக்கிறோம்.
ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இப்ப நம்ம ஒவ்வொருவருடைய பிளான், காலையில் எழுந்ததும் என்ன பிளான் பண்றோம்? இரவுக்கு தூங்குற வரைக்கும் உள்ள விஷயங்களுக்கு பிளான் பண்றோம். நாளைக்கு, நாளை மறுநாள், இப்ப பிறந்திருக்கிற பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் முடிக்கிறத பத்தி யோசிப்போம். நம்மட மனதில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு செல்லுவோம். ஆனால் ஜனாசா நல்லடக்கத்திற்கு சென்றாலும் அவர் மௌத்தாகி விட்டார் என்பதை கண்ணால் பார்த்து அவரை கபருக்குள் வைத்து நாமே நம்முடைய கைகளால் மண்ணை அள்ளி போட்டாலும் இந்த கபருக்குள் அடக்கப்பட்டவராக நான் இருந்திருந்தால் என்கிற ஒரு பயமும் கவலையும் வருவதில்லை. அப்ப நம்முடைய நிலைமை இந்த நிலைமை என்று சொன்னால், இந்த உலகமே எல்லாம் என்று நினைத்திருக்கிறவர்கள் உண்மையிலேயே உலக வாழ்க்கையை சரியாக புரியாதவர்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்ன? இது சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம், பிறகு வளர்ந்து வருகிறோம், வாலிபம், அதில் சில காட்சிகள், அதுக்கு பிறகு ஒரு ஒரு கட்டம், பிறகு முதுமை, முதுமையானவுடன் எல்லாமே ஜீரோ. இருந்த எழும்பேலா, நடக்கலா, நின்று தொழையலா, சுஜூது செய்யலா. இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் ஊரிலும் சமூகத்திலும் இந்த மதிப்பும் இல்லை. ஒருவர் ஜனாதிபதியாக இருப்பார், சுப்ஹான் அல்லாஹ், பாருங்க, அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு இருக்கிற மரியாதை, அவருக்கு இருக்கிற மதிப்பு, அவரை சுற்றி இருக்கிற இராணுவம், அவருக்குள்ள பாதுகாப்பு, அவரை சும்மா எட்டி பார்க்கறதுக்கு படுற பாடு, இப்படி எல்லாம் இருக்கும். அவரை பதவி போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு சுற்றி திரிய வரவருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஒன்றுமே இல்லை. இவர் ஜனாதிபதியை சொன்னா நமக்கு பெருசா விளங்காது, நமக்கு இந்த அமைச்சர்களை சொன்னா விளங்கும். ஆட்சியில் இருக்கும்போது அவர் வருவார், வந்தோன்னு பெரிய ஒரு கூட்டம், சுப்ஹான் அல்லாஹ். அப்புறம் ஆட்சி முடிஞ்சா மெதுமெதுவா வந்து அப்புறம் அவரை கண்டா நம்ம ஒழிப்போம், கூப்பிட்டு வச்சு அறுப்பாரு. பாருங்க எப்படி இந்த உலகத்தில் எல்லாமே இப்படித்தான். இப்ப நம்ம ஒரு 24, 25 வயசாரிக்கு கூட நமக்கு இருந்த டிமாண்ட் என்ன? வர திரும்ப ஒரு டிமாண்டை தாரான் ஒரு கட்டத்தில். இப்ப நம்மட பிள்ளைக்கு டிமாண்ட் வருது, அல்லது பொம்பளை புள்ள 18, 19 வயசுல ஒரு டிமாண்ட் வருது. இந்த உலகம் ஒரு ஒரு விந்தை. அதனால அல்லாஹ் சிம்பிளா சொல்லித்தான் மத்தாஉல் குரூர், இந்த உலகம் இன்பம் இருக்கான ஏமாற்றம். அந்த மத்தா என்று சொன்னால் இன்பம் தரக்கூடியது, குரூர் என்றால் ஏமாற்றக்கூடியது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறல்ல சகோதரர்களை. இன்பமாக இருக்கும் எல்லாம் சீட்டிங், முழுதும் சீட்டிங், ஒன்றுமே உண்மை இல்லை. நிறைய சாப்பிட்றோம், நம்மளே அதை திட்டுறோம். கார்போஹைட்ரேட்டை கூட தின்னுட்டாங்க, சுகர் வந்துட்டு, கொலஸ்ட்ரால் வந்துட்டு, ரைட். இப்ப நம்ம சொல்ல வர மெசேஜ் என்னன்னு கேட்டால், இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில், இது உலகம் அழியும், என்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நிரந்தரமானது அல்ல என்று புரிகிற ஒவ்வொருவரும், அப்ப நான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டேன், இந்த உலகத்தின் யதார்த்தம் என்ன என்கிற ஒரு விஷயத்தை தேட வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. நம்ம யோசிக்கிறல்ல. யோசிக்காமல் இருப்பதனால் தான் நிறைய பேர் வந்து வழிகாட்டிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சத்தியம் என்கிற ஒன்று இருக்கிறது, ஹக் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஹக்கை தேட வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. தேடணும், சும்மா வராது சத்தியம் காலடிக்கு. அந்த சத்தியத்தை தேடி அங்கும் இங்கும் அலைய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அழகிய முன்மாதிரியை ஏற்ற மக்கள் சத்தியத்தை தேடினார். தேடி வந்து ஒருத்தரும் பிறக்கக்குள்ள முஸ்லிமா பிறக்கலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஃபர்ஸ்டா வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக. அடுத்தவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்து முஸ்லிமானவர்கள் குறை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சேம் ஏஜ் கிட்டத்தட்ட. கதீஜா நாயகியும் ரசூலுல்லாஹ்வோட மூப்பு. இப்படி ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பார்த்தா பெரியாக்கள் தான்.
இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், ஹக்கை தேட வேண்டும். தேடினா அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்முடைய வழியில் அல்லது நம்முடைய விஷயத்தில் யார் முயற்சி செய்கிறாரோ, ஜிஹாத். ஜிஹாத் என்றால் போராட்டம். அந்த முயற்சி என்பது போராட்டத்துடன் கூடிய முயற்சி. அப்படி யார் முயற்சி செய்கிறாரோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நம்முடைய வழியை நாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்ப நாம் ஒவ்வொருவரும் சும்மா இருந்துட்டு ஒரு கஷ்டப்படாம ஒரு தியாகம், குறைஞ்சபட்சம் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜும்மாக்கு கூட ஒரு நேர காலத்தோட போய் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்ன்ற ட்ரை இல்லை. இந்த பயான் நடக்குது. இந்த பயான் நடக்குது என்று சொன்னால் இந்த ஏரியா மக்கள் மெயினாக டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக நின்ற ஊர் மக்களை வாங்கன்ட்டு ஜாமியா தௌஹீதில் அறிவிக்கப்பட்டுச்சு, மஸ்ஜிதில் ஈமான்ல அறிவிக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் என்ன யோசிக்க, இவ்வளவு தூரம் போறதா? அதே டைம்ல இவ்வளவு தூரம் சாப்பாட்டுக்கு வரையும் குடும்பத்தோட வரலாம், அட்டப்பள்ளத்தில் போய் சாப்பிடுறது. அதுக்காக காலையிலிருந்து முதல் நாளிலிருந்து ரிஸ்க் எடுப்பாங்க. நேரத்தோட வாடுறது, ஒரு நாள் ஃபுல்லா அஞ்சே இருக்கிறது. இடையில ஒரு சாமான் தேவைண்டால் எங்க போகணும்? நின்றூருக்கு போகணும். அதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை, அதெல்லாம் கஷ்டமா தெரியவதில்லை. அப்ப துனியாவை அடைவதற்கு மேற்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டமாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆகிரத்தை அடைவதற்கான முயற்சிகள் எல்லாம் கஷ்டமா தெரியுது என்றால் என்னமோ ஒரு கோளாறு இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும், நமக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் என்று ஓதுவதனுடைய அர்த்தத்தை சரியாக புரியக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த சத்தியத்தை தேடி, மார்க்க அறிவை தேடி நாம் அலைய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒன்று ரெண்டு இல்லது, நான் சில படிப்பினைகள்ல இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்தியத்தை தேடுவதிலும் சத்தியத்தை தேடி பெற்றுக்கொண்ட பிறகு அதை பரப்புவதிலும் கவனம் செலுத்திய காலப்பகுதி. இதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். பொதுவாக மனித வாழ்க்கையில் வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான பருவமாகும். அந்த பருவத்தில் தான் சொல்லுவார்கள், அந்த இரத்தம் சூடாக இருக்கும், புதுமைகளை விரும்புகிற பருவம், உணர்ச்சி வசப்படுகிற பருவம், நிதானம் இருக்காது. ரைட்? இப்போ இதில் நிறைய இந்த ரத்தம் சூடாக இருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்ணை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் கண்ணில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாயிண்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்புல ஒரு பிரச்சனை. 24 25 வயசுலாம் ஒருத்தருக்கு கொலஸ்ட்ராலும் இல்லை, என்னது டயபெட்டிக்கும் இல்லை, ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு ஸ்மார்ட்டான வயது அது. இப்போ இந்த வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை தேடுகிறார்கள், சத்தியத்தை போதிக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப நம்மட மைண்டில் என்னத்தை கொண்டு வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க என்றால், இப்ப வாலிபம் என்பது அனுபவிக்கிற வயதாகும். சிம்பிளாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவா பணி ஒரு இலங்கையில தாவா பணியுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1940 தான் ஆரம்பம். இலங்கையில தாவா பணி அந்த தொய்வடைந்து ஒரு மாற்றம் வந்தது 1940களில். எல்லாமே தப்லீக் ஜமாத் எடுத்தால் 40 தான் வந்துச்சு. ரைட்? ஜமாத் இஸ்லாம் எடுத்தாலும் 40 தான். தௌஹீத் பிரச்சாரமும் அல்லாம அப்துல் ஹமீத் பக்ரி ரஹ்மத்துல்லாஹ் தர்வேஷ் ஆஜார்
என்றவர் இந்த ஒரு கல்முனைக்கெல்லாம் வந்துட்டார் 40 கால பகுதியில். 47ஆம் ஆண்டு அவர் அன்சார் சுன்னா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு சில நல்ல மாற்றங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போவும் நீங்கள் சிலர்கிட்ட போய் ஹஜ்ஜிக்கு போகலையா நம்ம கேளுங்க, என்ன சொல்லுவார்? அவருக்கு ஒரு 25-30 வயசு இருக்கு, ஹஜ்ஜிக்கு போகலையான்னு கேட்டால் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் போகுமே. இந்த மென்டாலிட்டி இருக்கா இல்லையா? அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா 25-30 வயசுல எல்லாம் அனுபவிக்கும், செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும், செஞ்சு போட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு 60-70 வயதானதுக்கு பிறகு ஹஜ்ஜிக்கு போகும். இன்னமாரி எந்த மனநிலையில் உள்ளார்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ மார்க்கத்தோடு உள்ளவர்கள் இப்போ போகிறாங்க, யங்ஸ்டர்ஸ். மார்க்கம் இல்லாத நிறைய பேர், தொழுகை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. பள்ளிவாசலோடு ஜும்மாக்கும் கூட தொடர்பு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன, அவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஜொலி சுற்றுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, வேறு வேறு ஜாகிலியத்தான களியாட்டங்களில் ஈடுபடுவது, இப்படி அவர் லைஃப் போகுது. அவர் என்ன நினைக்கிறார்? வயசு போனதுக்கு பிறகு நம்ம திருந்துவோம் என்று நினைக்கிறார். இது ஒரு பிழையான சிந்தனையா? ஏனென்றால் மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கு. அதுக்கு புறம் உள்ள சமூகங்களில் நீண்ட 100 வருடங்கள் 150 வருடங்கள் வாழ்ந்த வரலாறுகள்லாம் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினுடைய வயதத்தினர் 60 to 70. ரியலா 70 தாண்டியவர்கள், இன்றைக்கு 70க்கு பிறகு வாழக்கூடியவர்களை நீங்கள் ஒரு கணிப்பீடு செய்து பாருங்கள். அவங்களோட ஒரு பேட்டி கண்டால் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காது. என்றால் மன அழுத்தம், உடம்புல வருத்தம், கஷ்டம், பொருளாதார கஷ்டம், பல. அவர் ஸ்மார்ட்டாக இருந்து அவரை பிள்ளைகளை படிப்பிச்சு அவரை மகன் டாக்டராக இருப்பார், என்ஜினியராக இருப்பார். ஆனால் அவருக்கு இன்றைக்கு ஒரு வீடு இல்லை. ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் அவரோட நிலைமை இருக்கும். அவருக்கு மெயின் பெட்ரூமை கொடுப்பாங்களா 70 வயசு பாப்பாக்கு? பெரிய வீடு இல்லை. அவர் ஒரு மிஸ்கினை போல, ஒரு பரதேசியை போல, ஒரு வழிப்போக்கரை போல தான் அந்த வீட்டில் வாழ வேண்டிய நிலை இருக்கிறது. சில நேரங்களில் 4-5 பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, லேண்ட் வாங்கி வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பார். ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு. சில கௌரவமாக வாழ்ந்த ஆக்கள் எப்படி இருந்தால் போவாங்க மகளில் விட்ட, மகள் ஒரு டீ தாங்கன்னு கேட்க அவருக்கு சங்கடம் மாதிரி. இதெல்லாம் இந்த 70க்கு பிறகு வர பிரச்சனைகள். அப்போ 70க்கு பிறகு இருக்கிறது என்பது அர்த்தமற்ற ஒரு விஷயமாகவே பெரும்பாலானவர்களால் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த சமுதாயத்தில் வயசு மேக்சிமம் 70, 60க்கும் 70க்கும் 65, நம்ம இன்னும் 70 எடுப்போம். அப்போ எவ்வளவு காலம் நம்ம கொஞ்ச காலம் வாழ்ற ஒன்றும் தெரியும், பருவ வயது அடையும் வரைக்கும் ஒன்றும் தெரியும். ஒன்றும் தெரியா மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பருவ வயதை அடைவதற்கு முன்னால பாவம் செஞ்சால் எழுதப்படவும் மாட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ருஃபியல் கலம் வன் ஸலாஸா, 3 பேரை விட்டு பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அனி சபி ஹத்தா யஹ்தலி, சபி பருவ வயதை அடையும். சபின்னா குழந்தை பிள்ளை. அந்த பிள்ளைகள், சிறுவர்கள் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவங்களோட ஒன்றும் எழுதப்படாது. இப்போ பருவ வயதை அடைவது எப்போ? பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் மாதவிடாய் வருவது, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் ஒரு 13-14 வயது அவர்கள் அடையும். இப்போ இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை, சும்மா ஜொலி தான் லைஃப்பில். அப்போ நம்ம ஒரு 14 வயசு எடுப்போமே, 14லிருந்து 65 வரைக்கும் எத்தனை வயசு வாழ போகிறோம்? ஒரு 30 வயசு கூடினா ஒரு 40 வயசு. இந்த 40 வயது தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 40 வயதுக்குள் மிக முக்கியமான ஒரு பருவம் வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் அப்படியே இருக்குமா? இல்லை. இப்போ 10 வருஷத்துக்கு முதல் வாலிபன் என்று சொல்லி கொண்டிருந்தாக்கெல்லாம் இப்ப வயோதிபர்கள்.
அப்ப வாலிபம் நீடிக்காது. ஆனால் அந்த வாலிப பருவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்னென்றால், நல்ல கட்ஸ், நல்ல துணிச்சல், எதையும் செய்யலாம், ஓடியாடி வேலை செய்யலாம். அந்த வாலிப பருவத்தை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அதை நீ பயன்படுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, வாப்பா நீங்க தெளிவான வழிகாட்டில் இருக்கிறீங்க. அந்த அர்த்தத்தை நம்மள வாலிபர்கள் பிள்ளையா புரிஞ்சு கொள்ளப்படாது. இப்ப சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, இப்ப மார்க்கம் படிச்ச வாலிபர்கள் என்ன செய்யற, உம்மா வாப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, சத்தியத்தை பேச வேணும், உடைச்சு பேசணும், வாப்பாவோட மிருகத்தனமா நடந்து கொள்ற. பாப்பா வழிகாட்டில் இருப்பார். இந்த புள்ள என்ன செய்யணும்னா, முதலாவது சுஜூதுல கிடந்து கத்தும், அல்லாஹ் கிட்ட மன்றாடணும், யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு ஹிதாயத்தை கொடுன்னு கெஞ்சணும். இதை செய்யல. உம்மா வாப்பாக்கு ஹிதுமத் செய்யணும். அவன் எப்படி ஹிதுமத் செய்யணும்? ஒரு அடிமையை விட அதிகமாக அவன் உம்மா வாப்பாக்கு ஹிதுமத் செய்யணும். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ் துல்லி மினர் ரஹ்ம. சுப்ஹானல்லாஹ். ஜனாஹ் துல், துல்லுன்னா என்ன அரபுல? என்ன ஜனாஹ் துல்லுண்டா? இழிவு. ஜனாஹ் துல்லுண்டா இழிவுடைய இறக்கை. உம்மா அப்பாவுக்கு அன்பு காட்டணும் எப்படின்னா இழிவுபட்ட அன்பு காட்டணும். சுப்ஹானல்லாஹ். இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படல பிள்ளைகளுக்கு. வாலிபர்களை கூப்பிட்டு உசுப்பேத்தும் போது சும்மா உசுப்பேத்த, பெருநாளுக்காக வேண்டியே உம்மா அப்பாவோட இன்டீசென்டாக மிருகத்தனமாக நடக்கிற தாடி வைத்தவர்கள், சுண்ணாவை ஹயாத்தாக்குறவர்கள் நிறைய பேர் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாம் அதை சொல்லல. அவங்க குஃப்ரில் இருந்தாலும் وَإِنْ جَاهَدَاكَ عَلَى أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. ஷிர்க் செய்ய சொல்லி அவர்கள் தூண்டினால் கட்டுப்படாத என்று சொல்லி போட்டால் உடல்ல. அடுத்த ஒரு போஷனை சொல்றான் அதுல, وَصَاحِبُهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا. உலக விவகாரங்களில் அவர்களோடு நல்ல முறையில் நின்னட. சுப்ஹானல்லாஹ். சிறுக்கு கட்டுப்படாது. சிறுக்கு செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினால், அப்படியே சொன்னான் ஜாஹதாக்கன்னா ஃபோர்ஸ் பண்ணினால், அதில் நீ அவர்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் அவர்கள் உன்னை சிறுக்குக்கு ஃபோர்ஸ் பண்ணுகிறார்கள். இப்போ கபருக்கு போ, ஜியாரத்துக்கு போ, அவுலியா கிட்ட போ, போகாட்டி அடிப்பன், போகாட்டி உனக்கு சொத்து தர மாட்டேன், போகாட்டி உன்னோட பேச மாட்டேன் என்று ஃபோர்ஸ் பண்றார். அதுக்கு நீ கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் கட்டுப்பட தேவையில்லைன்றதுக்காக மோத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பாப்பா கிட்ட பேச தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அவங்களோட அழகிய முறையில் உலக விவகாரங்களில் நடந்து கொள்ளுங்கள். இதுவும் முக்கியமானது. வாலிபர்கள் இந்த வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப பெற்றோர் வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு புள்ள முதலாவது துஆ செய்யணும், இரண்டாவது அவர்களுடைய உலக ஹக்கை சரியாக கொடுக்கணும். அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட், நல்ல மனசை வந்துட்ட வேண்டும் எங்கள் பேரண்ட்ஸில். அதேபோல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோசிப்பாங்க. அதோட போய் நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்றதை சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தந்தையிடம் போய், தந்தையை நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள். அந்த சமுதாயத்தில் சொன்னார்கள் நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள். கடைசியில தான் அவர்கள் அந்த காலத்திற்குரிய முறை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து அந்த காலத்துக்கு சில செட்டப் இருக்கும். என்ன, நம்மளோட சமுதாயத்தில் ஒரு காலம் இருந்துச்சு. எங்களோட ஊரில் மருதமனையில் எனக்கு ஞாபகம் இருக்கணும் என்றால், யாராவது திருடினால் களவெடுத்து பிடிபட்டா அவரை பிடிச்சிக்கு வந்து பள்ளியில் வச்சு மொட்டை அடித்து செருப்பு மாலை போட்டு அவரை ஊருக்குள்ளே சுற்றுவாங்க. அது அந்த காலத்தில் அது இயலும். இப்போ அப்படி செஞ்சால் ஹியூமன் ரைட்ஸ். இப்பெல்லாம் மனித உரிமை என்ற பிரச்சனை வரும். அப்ப அந்த ஒவ்வொரு காலத்துக்கு முடியத்தை அந்த காலத்தோடு தொடர்புபடுத்தி சிலதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த காலத்து நடைமுறைக்கு ஏற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, இவங்களை தாவா செஞ்சு பார்த்தாங்க, இவங்களுக்கு விளங்குதில்லை. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது. ஊர்ல ஒரு திருவிழா வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போகும். அப்போ எல்லாரும் ரெடியாகி போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீ வரலையான்னு கேட்டோடனே அவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க. என்னது, இன்னி சகீம்,
நான் வருத்தம், எனக்கு நோய் வர கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. நின்று என்ன பண்ணாங்கன்னா, ஊரில் உள்ள ஒரு ஏரியாவில் உள்ள சிலைகள் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. உடைச்சி போட்டு பெரிய சிலையினுடைய தோல்ல உடைச்ச ஆயுதத்தை குழி வச்சுட்டாங்க. போய் வந்த ஆக்கள் பார்க்குறாங்க, நம்மளோட கடவுள்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. இப்போ இதை யார் செஞ்சிருப்பான்? வந்த உடனே அவங்க கோபம் வந்து இதை யார் செய்திருப்பார் என்றுதான் தேட ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்களுக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, இன்னஹு ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு வாலிபர் தான் இதை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார். இந்த சிலைகளை பற்றி, இதுக்கு சிலைகளுக்கு சக்தி இல்லை, சிலைகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு வாலிபர் தான் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பெயர் இப்ராஹிம். அதுக்கு பிறகுதான் உங்களை பிடிச்சிட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிக்கு வந்து கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சின்னதெல்லாம் உடஞ்சிருக்கு, பெருசிருக்குத்தானே, பெருசிட்ட கேளுங்களா யார் செஞ்சாங்க, அவர் சொல்லட்டுமே. என்னன்னா அவனுக்கு விளங்கிட்டு இவரதான் நாள் இல்லை. அதுக்கு பிறகுதான் அவரை அழிக்கிறதுக்கான முயற்சி செய்கிறார். இந்த இடத்துல பாருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சத்தியம் புரிவதும் புரிந்த சத்தியத்தை எத்தி வைப்பதும் என்பது வாலிப பருவத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். உண்மையிலேயே நம்மளோட இந்த ஊரில் குர்ஆன் சுன்னாவுடைய தாவா என்பது ஒரு சில வயோதிபர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் அதில் இணைந்து கொண்டவர்கள் அப்போ யாரு? அலிகர்கள். சும்மா சின்ன சேலஞ்ச் இல்லை, நிந்தூர் மட்டும் இல்லை, இலங்கை முழுக்க இந்த தாவாவை சுமந்து நின்ற வாலிபர்கள் சந்தித்த சோதனைகள் சாதாரணமானவை அல்ல. சும்மா அவதூறுகளை சொல்லி சொல்லி போலீஸ்ல எல்லாம் பிடிச்சி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஜெயிலுக்கும் போய் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல வாலிபர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரம் நான் நினைக்கிறேன், ஒரு இப்போ இந்த ஊரில் பள்ளி வந்தப்ப 1990களில் ரைட், ஒரே ஒரு பள்ளி. ஆனால் இன்றைக்கு எத்தனை பள்ளி இருக்கணும் இந்த ஊரில்? 6 பள்ளி வாசல்கள், 2 ஜும்மா பள்ளி, 3 ஜும்மா, இதே அக்பரையும் சேர்த்து 3 ஜும்மா பள்ளி வாசல்கள். மருதமுனையில் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ இந்த ஒரு மருதமுனை நான் பேசுகிறேன்னா மருதமுனை, நீங்கள் இருக்காக்கள் நின்று அவள் அமினாஜியார் ஓஜி கூட கல்முனை சாஞ்சி மாதிரி விட்டுட்டாருன்னு போட்டு மருதமுனையில் இதே காலப்பகுதி, இதுக்கு பிறகு நிந்தூருக்கு பிறகு தான் 80 கடைசி 90கள் அது ஊரில் இருந்த பள்ளி மாற்றப்படுது. இன்றைக்கு மருதமுனையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய 8 பள்ளிகள் இருக்கிறது. அதில் 4 பள்ளிகளில் ஜும்மா நடக்குது. 2 பெரிய பள்ளி, 2 சின்ன பள்ளியில் ஜும்மா நடக்குது. இன்றைக்கு மதரசா முடிச்சுட்டு வர ஒரு மௌலவி ஃப்ரெஷ்ஷாக ஒருவர் மதரசா வந்து முடிச்சுட்டு வந்தால் மாஷா அல்லாஹ் நல்லா பேசுவார், அழகான பேச்சு, மக்களும் விரும்பி கேட்பாங்க. அவர் என்ன நினைக்காரு தெரியுமா? நான் தான் தௌஹீதை நிந்தூருக்கு கொண்டு வந்தேன், நான் தான் தௌஹீதை மருதமுனை கொண்டு வந்தேன் என்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட வந்து, அதால அவரை கட்டுப்படுத்தவில்லை. மூத்த உலமாக்களுக்கு, மூத்த சகோதரிகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. ஏன்னா என்ன நடந்தது அவருக்கு தெரியாது. அவருக்கு பள்ளி இருக்கு மாஷா அல்லாஹ், பள்ளிகள் வந்து கத்துவார், சும்மா வெட்டிக்கும் பள்ளி, சேலஞ்ச் பண்ணுவார். நம்முட மௌலவிமாரெல்லாம் குறை சொல்லுவார், என்னமோ கம்ப்ரமைஸ் பண்றாங்களாம். சில சூழ்நிலைகளால நம்ம சில நேரங்களில் சிலது கண்டுகொள்ளப்படாமல் நடக்கும், சிலது அறியாமல் சில தவறுகள் நடக்கும். இந்த புதுசா வந்து இந்த கூட்டம் மௌலவியாம் இருப்பார், நொன் மௌலவியாம் இருப்பார், சுப்ஹானல்லாஹ், அவருக்கு கொதிக்குது ரத்தம். என்னமோ இவர் அடி வாங்கி போலீஸுக்கு போய் கஷ்டப்பட்ட ஒரு ஆள் மாதிரி. ஆனால் இந்த தௌஹீதினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் பின்னால நிறைய சிவப்பு பக்கங்கள் இருக்கின்றன. கடுமையாக கஷ்டப்படுத்தான். கல்முனை சாய்ந்த மருது நிலைமைகள்
அமீன் ஹாஜர்லாம் பிறகு வந்தாக்க 1940களிலேயே தர்வேஷ் ஹாஜியார் வந்துட்டார் கல்மகுடி. சாய்ந்த மருதுக்கு வந்துட்டார். அங்க வந்து ஒரு முக்கியமானவருடைய மகளை கல்யாணம் முடிச்சார் தாவாவுக்காக வேண்டி. எந்த நேரம் சொல்லுவாங்க கல்முனையில தராவிஹ் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணினா பக்கத்துல நாயை கொண்டு வந்து கட்டி வச்சு நாய்க்கு அடிப்பாங்க. என்ன தொழுகை ஸ்பீக்கர் இல்லை தானே, அப்ப நாய் கொலைக்க இந்த தொண்டு அது விளங்காது. இப்படியெல்லாம் நடந்து வந்த இந்த வரலாறு அந்த நேரத்தில் மாஷா அல்லாஹ் வாலிபர்களுடைய பங்களிப்பு பெருசா இருந்துச்சு, ஈடுபாடு இருந்துச்சு. அந்த வாலிபர்கள் தௌஹீதுக்குள்ள வந்தாலும் அவர்களிடத்தில் இபாதத் இருந்தது, முன்மாதிரி இருந்தது. இப்ப பொதுவாகவே அது தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாமி என்ற எல்லாத்தையும் விட்டு போட்டு ஜெனரலாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள வாலிபர்களுடைய நிலையை எடுத்து பார்த்தா கவலையா தான் இருக்கு. செல்லு கேட்கறல்ல, மரியாதை இல்லை, பேரண்ட்ஸை மதிக்கிறல்ல. பெரும்பாலானவர், விதிவிலக்கான நிறைய பேர் இருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய நிலையை பார்த்தால் இப்போ இப்போ நம்ம ஒரு 50 வயதை அடைந்தவர்கள் பார்த்தா நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் சேர்மாரை கண்ட நம்ம எப்படி இருந்தோம்? நமக்கு படித்து தர சேர்மாருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு என்ன? நம்ம வந்து என்ன சொன்னோம் என்றால், அதுக்கு பிறகு வந்து பேசுகிறோம் என்ன, ஆசிரியர்களுக்காக மாணவர்கள் எழுந்து நிற்பது கூடாது, ரைட்? அதில் உள்ள விளக்கங்கள் ஒன்றும் சொல்றதில்லை. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஆள் வரும்போது எழுந்து நிற்கிறது சரிதானே, ஒரு ஆள் நம்மளை எழும்பி நில்லுங்கன்னு சொல்றது என்று பல கட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்க்கறல, எழும்பப்படாது. சேருக்கு என்ன செய்யறான் தெரியுமாப்பா? அன்றைக்கு ஒரு மௌலவி சொல்றார், அவர் ஒரு மதரசாவில் ஓதி கொடுத்தார். அவரை ஓதி கொடுத்த ஒரு மாணவன் வெளியாகி மௌலவியா வெளியாயிட்டானாம். அப்ப அவர் வாராராம், அந்த மாணவனை முன்னுக்கு வரக்குள்ள அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி சோமாரிக்கலன்னு கேட்டுட்டு போறான். விளங்க சொல்றது, அந்த மௌலவி வந்து இப்போ உஸ்தாதுக்கு ஒரு ஒரு முறை ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட உஸ்தாதை கண்டா, அப்போ எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாது மாரை கண்டா நாங்கள் டக்குன்னு இறங்கி ஹஸ்ரத், ஷேக், உஸ்தாத் இப்படி தான் பேசுவோம். மௌலவின்னு கூப்பிட்ற ஆறுண்டா இப்போ நம்மளோட அன்வர் நானா வந்து கூப்பிடுவார், என்ன மௌலவி சோமாரிக்கலான்னு கேட்டால் அது ஓகே. நாங்கள் ஓதி கொடுத்த ஒரு புள்ள வந்து மௌலவி சோமாரிக்கலான்னு கேட்டால் அது அதப்பு இல்லை. இப்போ என்னதுக்கு சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்னா, மௌலவியான புள்ளோட நிலைமை இதுண்டா ஸ்கூல் புள்ளோட நிலைமை எப்படி இருக்கும் இன்றைக்கு? என்ன செய்கிறான்னா, மோட்டர் பைக்கு மேலே ஏறி காலுக்கு மேலே காலை போட்டுக்கு இருந்துக்கு மௌலவி என்றான். உஸ்தாத அவர் அவனோட டீச்சர், ஸ்கூலில் படிப்பிச்ச டீச்சருக்கு முன்னால என்ன இறங்குறது ஹராமி நம்ம சொல்லி கொடுத்துட்டோமேப்பா. அவன்கிட்ட தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன மட்டும் ஹராம்? சேருக்கு எழும்பி நின்று மரியாதை செய்யறது அவனுக்கு ஹராம். இப்படி இன்றைக்கு பொதுவாக வாலிபர்களுடைய நிலை மிக கவலைக்கிடமானதாக இருக்கிறது. அவனுக்கு ஒரு விஷன் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, என்ன செய்யணும். பெற்றோர் பெரிய டிப்ரெஷன்ல வாழ்றோம். நமக்கெல்லாம் பெரிய மன அழுத்தம். நம்மளோட பிள்ளை எப்படி வளர்க்குறன்னு தெரியல, நமக்கு செல்ல கேட்கான் இல்லை, நமக்கு மரியாதாரான் இல்லை. சில நேரங்களில் நம்மளோட ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவனுக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் முந்தி நமக்கும் தெரியும் தான் வாப்பாட மிஸ்டேக். ஆனால் வாப்பாதான் இப்போ பிளாக்மெயில் பண்ணுறான். வாப்பாட மிஸ்டேக்கை வச்சு மகன் பிளாக்மெயில் பண்ணுற ஒரு காலம். அல்லாஹ் தான் பாதுகாக்கும். இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம நினைவுபடுத்தும் போது நம்மளோட வாலிபர்களை நம்ம நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நமக்குள்ள பேசக்குள்ள வாலிபர்களை பற்றி பேசி பிரயோசனம் இல்லையே, என்ன நம்ம தாண்டிட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிளான் பண்ண வேண்டி இருக்கிறது, நம்முடைய சமுதாயத்து வாலிபர்களை எப்படி நம்ம இந்த லைனுக்குள்ள கொண்டு வர, அவர்களை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று சஹாபாக்களில் இருந்த வாலிபர்களை போன்று மாற்றுவது என்பதை பற்றி நாம சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்ததாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான படிப்பு என்னென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காணப்பட்ட அந்த துணிச்சல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காணப்பட்ட துணிச்சல் அல்லது தைரியம். தனியாள் தானே. இந்த துணிச்சல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எல்லாருக்கும் வேணும். அதாவது மோட்டுத்தனமான துணிச்சலை நான் கொஞ்சம் பேசல, மொக்குத்தனமான மடத்தனமான துணிச்சலை பேசல. இந்த துணிச்சல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த துணிச்சலுக்கு பின்னணியில் இருந்தது என்னது சொல்லுங்க பாப்போம். அகீதா, அவர்களுடைய கொள்கை கொடுத்த அந்த துணிச்சல். அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டான் என்றால் அந்த துணிச்சல் வரும். ஒருத்தர் பழைய ஆக்கள்கிட்ட அது இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அது போலீஸ் அப்பம் வந்தாலும் நம்ம கொலை செய்யலைன்னா நம்ம ஸ்மார்ட் அடிக்கிறது. இப்ப நம்ம கொலை செய்யல. எப்ப அந்த ஜஹராண்ட பிரச்சனை கூட நம்ம என்ன கொலை செஞ்சோம்? ஜஹரானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமில்லையே. நமக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவனோட போக்க நம்ம ஏற்றுக்கொள்ளல. அங்க காத்தாங்குடியில் ஒரு தௌஹீத் பள்ளியில் அவன் ஆரம்பத்தில் பயன் பண்ணிக்கிருந்தா அவனோட போக்கு சரியில்லைன்னோட அவங்க தூக்கி வீசி விட்டாங்க. மர்கஸ் என்று சொல்லி காத்தாங்குடி சென்டர் என்று இருந்த பள்ளியில் அவன் வந்து வெள்ளிக்கிழமை பயன் பண்ணுவான். ஆனால் அவனுடைய போக்கு பல உலமாக்களை மதிக்கிறல்ல, இஸ்லாமிக் எத்திக்ஸ்களை பேணுறல்ல, சும்மா அவன் நினைச்ச மாதிரி ஒரு முத்தல் டைப், நினைச்ச மாதிரி ஃபத்வா கொடுக்கறது, எல்லாரையும் விவாத கலைக்கிறது, அந்த குறைகளை தேடி திரிந்து ஸ்கூலுக்குள்ள என்ன நடந்து அதை போய் கடவுளை வீடியோ எடுத்துக்கு வந்து ரோட்டில் போட்டு காட்டுறது, இப்படி கேவலமான வேலைகள் அவன் செய்து கொண்டிருந்ததுனால அவனை தூக்கி அந்த சகோதரர்களை விவரிஞ்சிட்டாங்க. காத்தாங்கூடியே ஒதுக்கி விட்டுச்சு. அவனுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அரசியல் பின்புலத்தில் நமக்கு எதிரான ஒரு சதி நடந்தாலும் நம்ம என்னத்துக்கு பயப்படணும்? நம்மளாம் பயந்தோமா இல்லையா? பள்ளிக்கு வர்றதுக்கு பயம், தாவா செய்யறதுக்கு பயம், நான் தௌஹீத் என்று சொல்றதுக்கு பயம். எந்த கொள்கை தௌஹீத் என்று சொல்றதுக்கு என்ன பயம்? நிறைய பேர் சொன்னாங்க சகோதரர்களே, நான் தௌஹீத் இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு சில மௌலிமாரன் சொன்னாங்க நான் தௌஹீத் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கெல்லாம் தௌஹீத் தான் சொல்றோம். என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்யல. என்ன நம்மளோட நம்பிக்கை என்ன? லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் நமக்கு எழுதினது தவிர வேறு ஒன்றும் நடக்கவே நடக்காது. லை யுஸீபனா, லன் என்றது தஅகீத். ஆனால் இது சொல்றதுக்கு லேசி, கேட்கறதுக்கு இனிமை. ஆனால் இந்த நம்பிக்கை மனதில் வருவதுதான் விஷயம். இந்த நம்பிக்கை எப்போ வரும் மனசுக்கு? அகீதாவை சரியா புரிஞ்சாதான் வரும். அடுத்தது, இந்த நம்பிக்கையோடு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை புரிந்து கொண்ட பிறகு அவன் தான் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் யாரும் எந்த ஒன்றையும் படைத்ததே கிடையாது, படைக்கவும் முடியாது. அல்லாஹ் தான் ஹாலிக், படைத்தவன் அல்லாஹ் தான். இதுல டவுட் இருக்கா? அல்லாஹ் தான் ராசிக், உணவு தாரது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் முஹீ, மரணிக்க செய்கிறவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் முமீத், உயிர்ப்பிக்கிறவனும் அல்லாஹ் தான், மரணிக்க செய்கிறவனும் அல்லாஹ் தான். ஒரு விஷயம் நடக்கணும் என்று அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். ஒன்று நடக்கணும் என்று அல்லாஹ் நாடினால் குன் என்று சொல்வான், நடக்குமா? சுப்ஹானல்லாஹ். எதாவது சொன்ன, இது பேசுறதுக்கு லேசி, கேட்கறதுக்கு இனிமை. ஆனால் நம்பினால் இதில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்கே, அது டிஃபரெண்ட். இப்போ சில காட்சிகள் குர்ஆன் சொல்லுது, நாம பார்க்கிறோம். ஆனால் அதை காட்சியா பார்த்துட்டு பேசிட்டு போறோமே தவிர நம்மளோட உள்ளத்துக்குள்ள அதை நுழைக்கல. உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள்? எப்படி பிறந்தாங்க? பாப்பா இல்ல. சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தினி, ஆனா கன்சீவ் ஆனாங்க, புள்ள பெற்றாங்க.
இதுதானே அது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க, சிலையை உடைக்கிறாங்க, பயம் இல்லை, பதட்டம் இல்லை, என்ன எல்லாம் செய்வான் தெரியும். ஆட்சியாளரோட சேர்ந்து நிற்குது இந்த கூட்டம், பாப்பா கூட எதிர்ப்பு. இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைச்சு போட்டு வந்து நின்று அந்த இடத்துல நடுக்காம பதட்டப்படாம என்ன சொன்னாங்க, உங்களோட பெரிய ஆள் இருக்காருதானே, அவர்கிட்ட கேளுங்க. அப்ப அவனுக்கு புரிஞ்சிட்டு இவர் தான் இதை செஞ்சு இவனை வச்சுக்கிருந்தா ஆபத்து. எனவே இந்த ஆளை அழிக்கணும், அழிக்கிறதும் வரலாற்று ரீதியாக அழிக்கணும், சும்மா லேச அழிக்கப்படாது, களத்தை வெட்டி எல்லாம் செய்யப்படாது. என்ன பண்ணினாங்க, ஒரு கிடங்கை தோண்டி, ஒரு குழியை தோண்டி, அந்த குழி ஃபுல்லா நெருப்பை மூட்டி, கற்பனை பண்ணி பாருங்க. இது பொய் இல்லை, புராணம் இல்லை, கதை இல்லை, லைஃபான ஹதீஸ்ல வந்ததும் இல்லை, குர்ஆன். அந்த கிடங்கில் நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தூக்கி அந்த நெருப்புக்குள் அவர்கள் எறிகிறார்கள். என்ன விடுங்க அப்படி இப்படின்னு அவங்க கத்தவும் இல்லை, கெஞ்சவும் இல்லை, மன்றாடவும் இல்லை, வெரி ஸ்மார்ட்டா நின்றாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்மளும் சொல்றது அந்த வார்த்தை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன உடனே என்ன செஞ்சான் அல்லாஹ், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹு அக்பர். நம்ம நம்புறோம் சகோதர சகோதரிகள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், நோ டவுட், 100% அல்லாஹ் பேசிய உண்மையான வார்த்தைகள். இதுல ஒரு ஹர்ஃப் பொய் என்றால் கூட நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிடுவோம், பயப்படுவோம். அல்லாஹ் பேசிய வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சலாமத்தாகவும் பாரிதாகவும், பர்தன் என்ற குளிர்ச்சியாகவும், சலாமாண்டா பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்து விடு. சுப்ஹானல்லாஹ். நெருப்பு அணையுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ந்திக்கு வராங்க. அல்லாஹ் அக்பர். இதுதான் அந்த அகீதாவுடைய பவர். நம்ம உருவாக்க வேண்டிய சமுதாயம் அகீதாவின் அடிப்படை. நம்ம அகீதான்னு சொல்றோம் சகோதரர், நிறைய பேர், நிறைய நல்ல ஆர்வமான சகோதரர்களோட நம்ம உட்கார்ந்து அகீதான், அவங்களுக்கு தெரிய அகீதாண்ட இல்லை. எல்லாரும் இந்த மையவாடியில பூக்காண்டு நாட்டுறதையும், சரிதானே, மராவன இடத்துக்கு துவா ஓதுறத்தையும், மிம்பரில் வரக்குள்ள அசா எடுத்து தான் அகீதான்னு பேசிட்டு இருக்கு. இது அகீதாவில் ஒரு மூலையில் உள்ள ஒரு விஷயம். அகீதா பேசிக் ரப். அல்லாஹை பற்றி நிறைய பேசுவோம், அல்லாஹுடைய அஸ்மாக்கள், அல்லாஹுடைய சிஃபாத்துகள், நிறைய சலஃபு சாலிஹீன்கள் இதுக்கு ஆக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்கள். நமக்கு யாரு என்ன புத்தகம் படிச்சிருக்கிறீங்க இவ்வளவு காலத்துக்கு? அஸ்மா பதில மாஷா அல்லாஹ் எனக்கு தெரிந்து பல பழைய முகங்கள் இருக்கின்றன. என்னோட ஒரு அரை மணித்தியாலம் அஸ்மா சிஃபாத் சம்பந்தமாக உரையாட யாராவது ரெடியா? என்னென்ன நம்ம அந்த சைட படிக்கல. அல்லாஹ் யார் என்று புரிந்தால், சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்து வளர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக வந்த போது ஃபிரௌனுக்கு அது தாங்கல, அது தோத்துட்டான். அவன் சில தோல்விகள் தாங்கலாது. ஊருக்குள்ள முழு பேரையும் போட்டு அறுக்காங்க. ஆம்பளை பிள்ளைகள் என்று தெரிஞ்சா யுதப்பிஹு தபஹன்னு சொல்லவும் இல்லை. அல்லாஹ் தபஹண்டா அறுத்தான். யுதப்பிஹுன்னால் கட் இன்டு பீசஸ், சொப்புன்னு சொல்றது இங்கிலீஷ்ல, அறிந்தான். ஆம்பளை பிள்ளைகளை அறிந்து குவித்தான். ஆனா அவன் தோத்துட்டான். என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம் எது? அவன் கூட அது அவனுக்கு கஷ்டம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியெல்லாம் அழிக்கணும் என்று ட்ரை பண்ணினானோ எல்லாத்திலையும் தோத்துட்டான். அந்த மந்திரவாதி சூனியக்காராக்களை கொண்டு வந்து ஒரு என்ன போட்டி மாதிரி வச்சு பார்த்தா அதுலேயும் தோத்துட்டான். கடைசியில் என்ன முடிவெடுத்தான்? வெறியில வேற நான் தான் கொல்லணும். பெரிய ஒரு படைய அவனுடைய தலைமையில தயார் செய்து கொண்டு வெளியாயிட்டான். இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்பட்டுச்சு. நான் ஃபிரௌன் வாரான்னு உங்களை தேடி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் வெளியாயிட்டாங்க. மடத்தனம் மன்னிக்க கூடாது. வெளியாயிட்டு போனால் இவன் பின்னால வாரான், இவங்க போறாங்க. இடையில வந்தது என்ன?
நதி அல்லது கடல். கடல் வருது. அப்ப அந்த இருதலை கொள்ளி எறும்புன்றது ஒரு கொள்ளில 2 பக்கத்துல நெருப்பு பத்துது, எறும்பு நடுவுல மாட்டிக்கிட்டு, இஞ்சால போனால் நெருப்பு, மற்ற பக்கம் வந்தாலும் நெருப்பு. இது போல ஒரு நிலை, இருதலை கொள்ளி எறும்புடைய நிலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட இருந்தவங்களும். கூட அந்த கொஞ்சம் பலவீனமான ஈமான் உள்ளவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மூசாவே இன்னால முத்ரகூன், வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை பாருங்க, நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோம். என்னென்ன அங்கால போனப்ப கடல் ஓட வழியே இல்லை, இறங்கி கொஞ்ச தூரம் கூட போக இல்லாது பெரிய கடல். இஞ்சால ஃபிரௌன் நெருங்கிட்டான். அப்ப நல்லா மாட்டிக்கிட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அக்பர். அந்த வார்த்தைக்கு இருக்கிற பவர், உள்ளத்திலிருந்து வந்த பவர் அது. அப்படி இல்லை, கல்லாண்டா அப்படி இல்லை. இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான். அல்லாஹுவை சரியாக புரிந்த நிலையில் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்த எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நஷ்டமடையவில்லை, நஷ்டமடைய மாட்டான் நிச்சயமாக. இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலத்திற்கு மிக அவசியமாக தேவையான ஒரு கோட்பாடு இது. நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய பிரச்சனை, நிறைய சேலஞ்ச், எல்லாம் பிரச்சனை தான். நம்ம பாருங்க, சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த நேரங்களில் எல்லாம் இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும். என்னது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ண வாராங்க அவங்கள அடிக்கிறதுக்கு. இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும். இருந்த காஃபிர்கள் எல்லாம் ஒன்றாகி யா ரசூலுல்லாஹ் அவங்கள அட்டாக் பண்றதுக்கு வாராங்கன்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. இங்க இருந்து வந்தா தான் வேலை செய்யும், இதுல இருந்து வந்து வேலை செய்யும். அப்ப இங்க இருந்து அந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வருவதற்கு இங்க தேவையானதை ஃபீட் பண்ணணும். அதான் அகீதா, அதான் கொள்கை. அந்த கொள்கை என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அர்கானுல் ஈமான். நல்லா புரியுங்க. நம்ம இன்றைக்கு ஜுஸ்இயாத்துல் அகீதா, அகீதாவுடைய லுப் என்ற அடிப்படைகளை எல்லாம் எல்லாரும் தாயிகள் உட்பட நிறைய தாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கோட்பாடு இது. அகீதாவினுடைய லுப் என்று சொல்றது அடிப்படைகளை எல்லாம் விட்டுட்டு ஜுஸ்இயாத்துல் அகீதா, அகீதாவில் உள்ள சில கிளை அம்சங்களை பேசி அதை பிரச்சனைப்படுத்தி கொண்டு நமக்குள்ளே சிக்கலாக்குறது. ஆனா நமக்கு நம்ம சொல்லக்கூடிய ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலுக்கு பவர் இல்லை. நம்ம கேட்கிற அல்லாஹு அக்பருக்கு பவர் இல்லை. நம்ம கேட்கிற ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ்க்கு பவர் இல்லை. இந்த அகீதா சீரான அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை என்ன செய்யும்? ஒன்று மூமினாக நம்ம இருந்தால் நம்மளோட உள்ளத்துல பெரிய ஒரு அட்டாக் பண்ணும், அல்லது நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது, சரியான அகீதாவோடு இருந்து பயன்படுத்தும் போது நமக்கு எதிர வந்து நிற்கிறவனுக்கு நடுக்க முடியும். நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் வந்து நிற்கிற நேரம் எல்லாரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் செப்பரேட்டா ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு இடத்துல அவங்கள படுக்க வச்சுட்டு சஹாபாக்கள் அங்கஞ்ச இருக்கிறாங்க. திடீரென ரசூலுல்லாஹ் அப்படி நடமாட்டம் போல ஃபீல் பண்ணி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முன்னுக்கு ஒருவன் வாளோட நிற்கிறான். ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா ரசூலுல்லாஹ் நிராயுத பாணி, கையில் ஒன்றும் இல்லை. முன்னுக்கு நிற்கிறவன் கையில் என்ன இருக்கு? ஆயுதம், வாள் இருக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? உன்னோட தோழர்கள்லாம் அங்கஞ்ச தூரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க,
இப்ப நீ தட்டை தண்ணி அடிக்கிறாய், மை யம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்டார். என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்றார்கள். விளைவு என்ன? அவனோட கையில் இந்த வாள் விழுந்துட்டு கீழே. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்துல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். உண்மையான மூமின்கள். அப்ப நான் சொன்ன முதல் விஷயம், அல்லாஹ் மீது சத்தியம், பயம் வந்துடும் நமக்கு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், களவெடுக்கிறவனை பார்க்குறாங்க, போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன கேட்டாங்க? அவன் கோகுலரும் களவெடுக்கான், கண்ணால் கண்டுட்டாங்க, போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கேட்டாங்க, சரஸ்தயாகி, சகோதரனே நீ திருடினதானே என்று கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ்வின் சத்தியமா சொல்ல நான் களவெடுக்கல என்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை பிடிக்கல சகோதரர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமன்து பிரப்பி வகதபத் ஐனாய. சுப்ஹானல்லாஹ். நீ சத்தியம் பண்ணார்ல, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த அல்லாஹ்வில் நீ சத்தியம் பண்ணி சொல்லிட்டாய். எனவே அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்ற கண் தான் போய் சொல்லிட்டு போறாங்க. அதை அஃபெக்ட் பண்ணும். நம்மளை அண்டை கூட்டிக் கொண்டு இப்போ பள்ளிகளில் விசாரணை போனால் மிம்பருக்கிட்ட இருந்து அல்லாஹ்வில் சத்தியம் பண்ணுவாங்க. அழகா சத்தியம் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள என்ன சொல்லிட்டு வருவாங்க? 3 நோம்பு பிடிச்சா தெரிஞ்சுட்டு போவாங்க. சிரிக்கிறோம், ஆனா நம்மளோட நிலைமை கவலையாக. அப்ப இந்த உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரணும். ஈமான் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தருகிற இந்த பாடம், அகீதா சீரான பிறகு, கொள்கை சீரான பிறகு, கொள்கை சீராகிறண்டா திரும்ப திரும்ப நான் சொன்ன சகோதரர்களே, அல்லாஹ்வை சரியாக புரிவது, அல்லாஹ்வை சரியாக புரிவது, அல்லாஹ்வை சரியாக புரிவது, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏனைய தூதர்களையும் சரியாக புரிவது, ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அம்சங்களை சரியாக அறிந்து ஈமான் கொள்வது. இதுதான் அகீதா. அகீதான்னு பேசுறது அல்லாஹ் பேசுவோம். இந்த நிலையில் ஒரு உள்ளம் பண்பட்டு வருமாக இருந்தால் அந்த உள்ளம் ஹஸ்புன் அல்லாஹ் வனேமல் வக்கீல்னா ரிசல்ட் தெரியும். அந்த உள்ளம் யா அல்லாஹ்ண்டா ரிசல்ட் தெரியும். அந்த உள்ளம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ண்டா ரிசல்ட் தெரியும். அந்த உள்ளம் சுப்ஹான் அல்லாஹ்ண்டா ரிசல்ட் தெரியும். அல்லாஹ் ஆக்குவான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உள்ள படிப்பினைகளை பேசிட்டே இருக்கலாம். எனவே இந்த குறுகிய நேரத்தில் இந்த நாட்களிலே சிறந்த நாட்கள் என்று, துனியாவுடைய நாட்களிலே மிக சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்திய இந்த துல்ஹஜ் பிறை 2வது நாளிலே ஒரு இபாதத்துடைய நோக்கத்தோடு இந்த மஸ்ஜிதிலே மக்ரிபிலிருந்து இதுவரை அமர்ந்திருந்து நாம் பல விஷயங்களை கேட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தரும் படிப்பினைகள் என்கின்ற ஒரு சில செய்திகளை இங்கே நாம் பதிவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த செய்திகளை நம்முடைய மனங்களால் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை முன்னெடுப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.